தமிழக சுற்றுலா முகவர்கள் சங்கத்தின் 9வது ஆண்டு விழா மற்றும் B2B நெட்வொர்க் மீட்டிங் மதுரையிலுள்ள தனியார் அரங்கில் முகவர் சங்கத்தின் தலைவர் எஸ். குமார் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட சுற்றுலா அலுவலர் S. M. பாலமுருகன், தமிழ்நாடு வனப்பகுதி அனுபவக் கழகம் R. சந்திரகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முகவர் சங்கத்தின் செயலாளர் S. ராஜ்குமார், பொருளாளர் M.S. முகமது ஜக்காரியா மற்றும் சங்க நிர்வாகிகள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தென் தமிழக சுற்றுலா முகவர்கள் சங்கத்தின் தலைவர் S. குமார் பேசுகையில், வணக்கம், என்னுடைய பெயர் S. குமார். தென் தமிழக சுற்றுலா முகவர்கள் சங்கத்தோட பிரசிடெண்ட்டாக நான் இருக்கேன். செக்ரட்டரியாக மிஸ்டர் ராம் இருக்கார், ட்ரெஷரராக ஜக்கரியா இருக்கார். எங்களோட அசோசியேஷன் தொடங்கி இது வரைக்கும் ஒரு 9 வருஷம் ஆச்சு. இந்த வருடம் 9வது ஆண்டு விழாவை நாங்கள் வெகு சீரும் சிறப்புமாக நாங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு விழாவோட நோக்கம் என்னென்னா, எங்கள் சுற்றுலா முகவர்கள் சங்கம் எல்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வெளி மாநிலங்களில் உள்ள B2B வெண்டார்னு சொல்லுவோம், அங்கே உள்ள ட்ராவல் ஏஜெண்ட் எல்லாம் நாங்கள் அழைச்சி இங்கே வந்து அவங்க கூட சேர்ந்து ஒரு நெட்வொர்க் பண்ணுவோம். இந்த நெட்வொர்க் பண்ணுறது மூலமாக என்ன ஒரு பலன் கிடைக்குதுன்னா, வெளிநாடுகள்லேயும் வெளி மாநிலங்கள்லேயும் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி ரொம்ப அறிஞ்சு, அங்கே உள்ள ஹோட்டல் விஷயங்கள், மற்ற டூரிசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு அவங்க கூட ஒரு 1-to-1 செஷன் பெருசாக நாங்கள் பண்ணுவோம். இதன் மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள், உலகளாவிய விஷயங்களை, நிறைய சுற்றுலா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இங்கே உள்ள நம்ம சவுத் ரீஜனில் தமிழ்நாட்டில் உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு நாங்கள் ஒரு சுற்றுலா முகவர்களாக இருந்து சுற்றுலா சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட முழு நோக்கம். இது வரைக்கும் 9 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து இந்த ஆண்டு விழாவை எங்களோட சுற்றுலா முகவர்கள் சங்கம் சார்ந்த B2B வெண்டாரோட சேர்ந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பொதுவாக தென் தமிழகத்தை நோக்கி ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண ஒரு அடிப்படை நோக்கத்தில் நிறைய B2B வெண்டார் எங்களை அவங்களே தொடர்பு கொண்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணி இதில் கலந்துக்கிறாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இதோட அவங்க வர நோக்கத்தை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, தென் தமிழகம் இந்த பகுதியிலிருந்து நிறைய மக்கள் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சுற்றுலா போகிறாங்கன்றது நம்ம ஒரு வெளிப்படையாக தெரியுது. அதை நாங்களும் எங்கள் சுற்றுலா முகவர்கள் சேர்ந்து இங்கே உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பாக சுற்றுலா ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இதில் எங்கள் சுற்றுலா முகவர்கள் சங்கம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 55 பேர் எங்கள் சங்க உறுப்பினர்கள் இருக்கோம். இது இல்லாமல் அதர் மாவட்டங்கள்லேருந்து சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து ட்ராவல் ஏஜென்ட் ஒரு 100க்கும் மேற்பட்டவங்க இதில் கலந்துக்கிட்டாங்க. வெளி மாநிலங்கள் இங்கே ஸ்டால் போட்டவங்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட 120க்கு மேலே ஸ்டால் போட்டிருக்காங்க. அவங்க ஹோட்டலியர்ஸாக இருக்காங்க, ஃபாரெக்ஸ் கம்பெனியை சேர்ந்தவங்க, DMCன்னு சொல்லுவோம் நாங்கள், வெளிநாட்டு சுற்றுலா முகவர்கள் அவங்களாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு B2B வெண்டார் இங்கே கலந்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி காலையிலேருந்து இரவு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நாங்கள் நெட்வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எங்களோட சீஃப் கெஸ்ட்டாக வந்தவங்க 2 பேர். அதில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் மிஸ்டர் திரு பாலமுருகன் கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஏற்கனவே மதுரை சுற்றுலா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய முன்னெடுப்பு செஞ்சு, அவங்க ஒரு உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் மையம் அதை ஒரு பெரிய சுற்றுலா தலமாக இது பண்ணுறதுக்கு அவங்க முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் முகவர்கள் எல்லாம் சேர்ந்து சுற்றுலா தலங்களை, மதுரை சார்ந்து இருக்க சுற்றுலா தலங்களை நாங்கள் வெளி உலகுக்கு கொண்டு போகிறதில்ல, எங்கள் சுற்றுலா முகவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது மூலமாக இந்திய சுற்றுலாத்துறைக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குன்றதையும் ஒரு நோக்கமாக நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம்.